என்ன ஒரு கண்ட்ரோல் பாருங்க. செண்பகமே செண்பகமே. ஒரு சில பாடகர்கள் ஒவ்வொரு பாட்ட சங்கதிகளை அப்ரோச் பண்ணும்போது ஒவ்வொரு அணுகுமுறை வித்தியாசமா இருக்கும். உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே, அழகா பாடியிருப்பாங்க. உன் முகம் பார்த்து நிம்மதியாச்சு. அந்த ஸ்லாங்கே ரொம்ப அழகா இருக்கும். அது ஒரு ஹிந்தி கலந்த ஒரு தமிழ். என்னோட பாட்டு சத்தம் தேடும் உன்ன பின்னாலே காகாமா காரி காமா. அதாவது காவ காந்தாரம் போ, அதுல 2 கா இருக்கு. இதுல குரோமேட்டிக் சொல்லுங்க இல்லையா? மறக்காம நம்ம பின் சேனலை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஃபேண்டாஸ்டிக் சிங்கர் டாக்டர் நாராயணன் அவர்கள். வாங்க நேயர்களே, சார் மீட் பண்ணுவோம். வணக்கம் டாக்டர். நல்லா இருக்கீங்களா டாக்டர்? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். தேங்க்யூ. நேயர்கள் நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? ஓகே டாக்டர், இன்னைக்கு எங்களுக்காக என்ன பாட்டு பாட போறீங்க? எந்த ராகம் குறித்த விளக்கங்கள் கொடுக்க போறீங்க? இன்னைக்கு உண்டான எபிசோட் வந்து இந்த கிரேட்டஸ்ட் லெஜெண்டரி ஆஷா போஸ்லேஜி அம்மா. அவங்க சமீபத்தில் காலம் ஆயிட்டாங்க. அற்புதமான, நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தி லெஜெண்டரி சிங்கர். எப்படி ஜானகி அம்மா வந்து நமக்கு கிடைச்ச வரப்பிரசாதமோ அது மாதிரி வட இந்தியாவுக்கு ஆஷா போன்ஸ்லே அம்மா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞர். அவங்க நம்ம தமிழில் பாடின ஒரு அற்புதமான சில பல பாடல்கள் இருக்குது. அதை நிச்சயமாக நம்ம இன்னைக்கு பாட போகிறோம். அதில் மெயினாக நேர்களே, இந்த நான் ஒரு ஹம்மிங் பாடுறேன், அது என்ன பாடல்னு உங்களுக்கு தெரியும். ஷரண்யாஜி நீங்களும் கெஸ் பண்ணுங்க. ஓகே டாக்டர். என்ன பாட சொல்லுங்க சரண்யாஜி? செண்பகமே செண்பகமே, எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் டாக்டர். பாடல். இந்த ஹம்மிங் பொறுத்த வரைக்கும் என்னுடைய கண்ணோட்டத்தில் எஸ் ஜானகி அம்மாவும் ஆஷா போஸ்லேஜி இவங்க 2 பேரும் அந்த ஹம்மிங் பாடும்போது அப்படி அஃப்கோர்ஸ் சுசீலா அம்மா, லதா மங்கேஷ்கர்ஜி, இவங்க ஜஸ்ட் ஒரு ஹம்மிங் பண்ணாலே அப்படியே அற்புதமாக தேவகானமாக இருக்கும் அவங்க பாடுறது. அந்த ஆளையே அவ்வளோ வைப்ரேஷன் இருக்கு அதுலேயே அவ்வளவு நெளிவு சொல்லுகள் கொடுத்துருப்பாங்க பாருங்க. என்ன ஒரு கண்ட்ரோல் பாருங்க. ஒரு ஸ்மைல் டிஃபால்ட்டாக அவங்க பாடுறதுல ஒரு ஸ்மைல் ஆட்டிடியூட் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க ஃபேஸ் மாதிரி. எக்ஸாக்ட்லி, அவங்களோட ரிஃப்ளெக்ஷன் கரெக்டாக சொன்னீங்க, அந்த பாவம். அவங்க பாடின வெர்ஷன் நான் பாட போகிறேன். அவங்க என்னென்னலாம் வித்தியாசங்கள் காமிச்சிருக்காங்க, நியூவான்ஸஸ், டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதைத்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் இன்னைக்கு. செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் என் மனமே. இந்த சங்கதி அவங்க தான் பாடியிருப்பாங்க. தேடி வரும் என் மனமே சேர்ந்திருந்தார் சம்மதமே. செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே. ஏற்பட்ட அந்த ஒரு சில பாடகர்கள் ஒவ்வொரு பாட்ட சங்கதிகளை அப்ரோச் பண்ணும்போது ஒவ்வொரு அணுகுமுறை வித்தியாசமாக இருக்கும். இப்போ ஆஷா போஸ்லேஜி அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க பாடுற ஒவ்வொரு சங்கதியுமே ஒரு தனித்துவம் பெற்றதாக இருக்கும். ராஜா சார் சொல்கிற மாதிரி, இளையராஜா சார் சொல்கிற மாதிரி ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு குரல், ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு ப்ரெசன்டேஷன் ஆஃப் அ சாங். ஜானகி அம்மா மாதிரின்னு வச்சுங்களேன். அவங்களுக்கே உரித்தான ஒரு ஸ்டைல். எதை கொடுத்தாலும் பாடிடுவாங்க, எப்படி கொடுத்தாலும் பாடக்கூடிய ஒரு சவால், அந்த திறமை பெற்ற சிங்கர்னா ஆஷா போஸ்லேஜி அம்மாவும் ஜானகி அம்மாவும் என்னுடைய கண்ணோட்டத்தில். பல்லவி ஒரு தடவை பார்ப்போம். எஸ் டாக்டர். செண்பகமே செண்பகமே
தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் என் மனமே சேர்ந்திருந்தார் சம்மதமே செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே. அவ்வளவு அழகா அந்த சங்கதிகள்லாம் அப்படியே பதுங்கி பதுங்கி இருக்கும் அந்த பாட்டில். அந்த சங்கதியா தெரியாம அந்த பாவத்தோடு அந்த சங்கதிகள் வந்து ஒன்றிணைஞ்சு போகும். சரணம் போலாம். அப்ப அப்படியே ஒரு ஐஸ்கிரீம் மேல செரி அப்படியே வழிகிற மாதிரி உருண்டு வர மாதிரி அவ்வளவு ஸ்மூதா வருது டாக்டர். அப்படியே ஆமா ஆமா. உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே, உன்மேலே ஆசைப்பட்டு காத்து காத்து நின்னேனே. இந்த இடத்துல ஒன்று சொல்லணும், சிம்பிள் ஃப்ரேஸ் தான். இந்த செகண்ட் டைம் உண்மையில என்னென்ன நெளிவு சொல்கள் பாருங்க. உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே, அதை ஸ்மைலோட போடுவாங்க. உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே, உன்மேலே ஆசைப்பட்டு காத்து காத்து நின்னேனே. உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே, உன்மேலே ஆசைப்பட்டு காத்து காத்து நின்னேனே. உன் முகம் பார்த்து நிம்மதியாச்சு. அழகா பாடிருப்பாங்க. உன் முகம் பார்த்து நிம்மதியாச்சு. அந்த ஸ்லாங்கே ரொம்ப அழகா இருக்கும். அந்த ஒரு ஹிந்தி கலந்த ஒரு தமிழ். என் மனம் ஏனோ வாடிடலாச்சு, என்னோட பாட்டு சத்தம் தேடும் உன்ன பின்னாலே, எப்போ நீ என்ன தொட்டு பேச போற முன்னாலே. அழகா பாடிருப்பாங்க. பின்னால முன்னால இல்லாம பின்னாலே முன்னாலே. கரெக்ட். இந்த கடைசி ஃப்ரேஸ் இன்னொரு தடவை நம்ம சொல்லி ஆனோம். மியூசிக்கல் வேல்யூ அவ்வளவு இருக்கு. ராஜா சார் ரொம்ப அழகா அந்த ஸ்வரங்களை வந்து அதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸா பண்ணிருப்பாரு. அதை நான் வந்து டீகோட் பண்ணி காமிக்கிறேன். அந்த வரிகள் கூட பாருங்களேன், ரொம்ப சிம்பிள் தான், ஆனா அவ்வளவு அழகா இருக்கு. உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேன். இந்த சந்தத்துக்குள்ள அப்படியே கரெக்டா உட்காருது டாக்டர். அதே நேரத்துல அந்த மெலடியும் குறையாம, அது ரொம்ப முக்கியம். அந்த லாஸ்ட்ல என்னோட பாட்டு சத்தம் தேடும் உன்ன பின்னாலே, எப்போ நீ என்ன தொட்டு பேச போற முன்னாலே முன்னாலே அப்படி பாடிருப்பாங்க. இப்போ இதுக்கு ஸ்வரம் பார்த்தோம்னா காகாமா காரி காமா, அதாவது காவ காந்தாரம் போம். அதில் 2 கா இருக்கு. இதில் குரோமேட்டிக் சொல்லுவோம் இல்லையா, பெரிய கா சின்ன கான்னு சொல்கிறோம். இப்போ வந்து காகாமா சின்ன காரி பெரிய காமா, எவ்வளோ மிக்ஸ் அண்ட் மேட்சஸ் பாருங்க. காகாமா காரி காமா காரி காமா காரி ரி நீரீக சாத சாரி நீ மாரி சா சனி நீதப்பா சனி நீதப்பா. ஸோ என்னோட பாட்டு சத்தம் தேடும் உன்ன பின்னாலே, எப்போ நீ என்ன தொட்டு பேச போற முன்னாலே. அவ்வளோதான். அவ்வளவு டீட்டெயில்ஸ் இருக்குது. இந்த ஸ்வரமாக பாடும்போது இது இப்போ நம்ம இந்த பாடலை நம்ம கேட்டு நமக்கு பரிச்சயமானாலும் நம்ம ஈஸியாக பாடுறோம். பட் ஒரு முதல்ல சொல்லி கொடுக்கும்போது அந்த நோட்ஸை புரிஞ்சுட்டு உள்வாங்கிட்டு மியூசிக் டைரக்டர் எதிர்பார்க்குற அந்த ஃபீலை கொடுக்குறதுங்கிறது ஒரு பெரிய சவால். அதுவும் வேற ஒரு மொழியில் நிச்சயமாக, அதுவும் வேற ஒரு மொழியில். இதுக்கு லெஜெண்டரி சிங்கருங்கிறதுக்கு ஆஷாஜியோட இந்த ஒரு பாடல் வந்து ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு. நிச்சயமா டாக்டர். இந்த பாடல் வந்து திரும்பி திரும்பி உங்களை பாட வச்சு கேட்கணும் ஒரு ஆசை தோணுது. நேரம் காரணமாக நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு டாக்டர். ஒரு தடவை அந்த சரணத்தை ஃபுல்லா பாடி முடிச்சிடுறேன். ஒரு ஃப்ளோ மக்களே. டன். எஸ். உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே, உன்மேலே ஆசைப்பட்டு காத்து காத்து நின்னேனே. உன் முகம் பார்த்து நிம்மதியாச்சு, என் மனம் ஏனோ வாடிடலாச்சு, என்னோட பாட்டு சத்தம் தேடும் உன்ன பின்னாலே,
எப்போ நீ என்ன தொட்டு பேச போற முன்னாலே செண்பகமே செண்பகமே தென்போதிகை சந்தனமே. அப்பா, சந்தன மனம் கமழுது டாக்டர் இந்த பாட்டில். அவ்வளோ அழகாக இருந்தது நிஜமாவே. இன்னும் நிறைய ஆஷாஜி பாடின சூப்பர் ஹிட் பாடல்கள் உங்களுக்காகவே லைனப் ஆகி வந்துட்டே இருக்கு. ஆனால் அடுத்த எபிசோட்ல அதை நம்ம பார்க்கலாம். டாக்டர், நீங்க எங்களுக்காகவே வந்து நிறைய வாய்ஸ் ட்ரைனிங் கிளாஸஸும் எடுக்கிறீங்க, அதை பத்தி சொல்லுங்க. நிச்சயம். இசை வகுப்பு சம்பந்தமா தொடர்பு கொள்ளணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்க நேயர்களே. இதில் கால் பண்ணுறதை விட டேரெக்டாக எனக்கு ஒரு மெசேஜ், ஆடியோ மெசேஜோ இல்லை டைப் மெசேஜோ பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக நான் வந்து, ஏன்னா நிறைய அழைப்புகள் வருகிறதுனால என்னால் அட்டன் பண்ண முடியறதில்ல. நம்பரை நோட் பண்ணிங்க. 9840705312 9840705312. இதில் நிச்சயமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஸோ இதே மாதிரி இன்னும் அழகான ஆஷாஜி குரலில் உடித்த அழகான சூப்பர் ஹிட் பாடல்கள் உங்களுக்காகவே லைனப்பாய் வந்துட்டே இருக்கு. அடுத்த எபிசோட்ல மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். மறக்காம நம்ம பின் சேனலை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.